அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலனை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட 2 ஆணையங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், தமிழகத்தை பொறுத்தவரை சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஏற்கனவே நீதி கட்சி நடைமுறைப்படுத்தி இருந்த 1927 அரசாணை மூலம் 1928 நீதி கட்சி நடைமுறைப்படுத்தி இருந்த ரிசர்வேஷன் பாலிசி தொடர்ந்தது. அதை எதிர்த்து தான் செம்பாக்கம் துரைராஜன் என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு எதிராக தீர்ப்பு வழங்குகிறது. உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசிற்கு எதிராக தீர்ப்புகள் வழங்குகிறது. விளைவு பெரியார், காமராஜர், நேரு மற்றும் அம்பேத்கர் முயற்சியால் முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டின் ரிசர்வேஷன் பாலிசிக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அதன்படி பாருங்க, முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி பாருங்க, புதிதாக திருத்தம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 25% இடஒதுக்கீடும், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 16% இடஒதுக்கீடுமாக மொத்தம் 41% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் PS குமாரசுவாமி ராஜா. சரிங்களா? சரி, அப்ப இதற்கடுத்து பாருங்க, இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதற்கடுத்து எப்படி படிப்படியாக 69% இடஒதுக்கீடு வந்தது, அதற்காக என்னென்ன குழுக்களை தமிழக அரசு உருவாக்கி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், கவனமா பார்க்கணும், தமிழகத்தின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் AN சட்டநாதன் ஆணையம் 1969 கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்டு தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நிலையை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. இப்போ 1970 பரிந்துரை வழங்குகிறார்கள். அப்ப பாருங்க, சட்டநாதன் குழு பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 31% இடஒதுக்கீடும், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 18% இடஒதுக்கீடுமாக மொத்தம் 49% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 1970. அப்ப கவனமா இங்க பாருங்க, படிப்படியாக எப்படி கூறியிருக்கின்ற 25%, 31%, 16%, 18% அதிகரிக்கப்பட்டது. சரி, ஸோ இதன் பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறிய எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க, பிப்ரவரி 2, 1979 தமிழக அரசின் சமூக நலத்துறை இந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஒரு வரையறையை வெளியிட்டிருக்கும். குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 9,000. சரிங்களா? 9,000ற்கு குறைவாக இருந்தால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்கிற வரையறையை வெளியிட்டிருப்பார்கள். ஆனால் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு எழுந்ததால் இந்த ஆணை திரும்ப பெறப்பட்டு 1980 MG ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31%, 50% உயர்த்தியிருப்பார். அப்ப 1980 பாருங்க, ரிசர்வேஷன் BCக்கு 50%, SC STக்கு 18 சொல்லிட்டு 68% இடஒதுக்கீடாக மாறியிருக்கும். சரி, இதன் பிறகு பாருங்க, எம்ஜிஆர் பிற்படுத்தப்பட்டோர் நலனை ஆராய்வதற்காக 2வது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத்தை உருவாக்கி இருப்பார். தமிழ்நாட்டின் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் JA அம்பாசங்கர் 82 எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டது. 89 பரிந்துரை செய்கிறது. அப்ப இந்த அம்பாசங்கர் ஆணையத்தின் முதன்மை நோக்கம் என்பது பிற்படுத்தப்பட்ட பிரிவினரில் BCல MBC மற்றும் DNCயை அடையாளம் காணுதல், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் சீர் மரபினரை அடையாளம் காணுவதை நோக்கமாக கொண்டது. அப்ப 89 இந்த அம்பாசங்கர் ஆணையம் பரிந்துரை வழங்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி இருப்பார். இதன்படி பாருங்க, BC இந்த ரிசர்வேஷன் தனியாக பிரிக்கப்படுகிறது.
பிசிக்கு இந்த 50% இருக்கு இல்லையா, அது தனியாக பிரிக்கப்பட்டு பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20, ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபுக்கு 18 சொல்லிட்டு 68% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, எஸ்டி பிரிவினருக்கு தனி இடஒதுக்கீடு. எஸ்டி பிரிவினருக்கு தனி இடஒதுக்கீடு பாருங்க, 1989 பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் 1990 எஸ்டி பிரிவினருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்ப தற்போது பாருங்க, பிசி 30%, எம்பிசி 20%, ஷெட்யூல் காஸ்ட் 18, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1, மொத்தம் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. அப்ப இங்கேயும் கவனமா பார்க்கணும். 2007 இந்த பிசியில் இருக்கக்கூடிய இந்த 30% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, பிசிக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கனாக்க தனியா பிரிச்சு பிசிக்கு 26.5, முஸ்லிம்களுக்கு 3.5 அப்படின்னு மாற்றி இருப்பாங்க. அப்ப 2007 இந்த பிசி முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 2007. அதுக்கடுத்து பாருங்க, 2009 இந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்கள ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த 15% அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்ப மொத்தமா தற்போது சேர்த்தீங்க அப்படின்னாக்க 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஸோ மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப பாருங்க, என்னன்னா இந்த 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தவர் KN விஜயன். அப்ப இந்த வழக்கில் பாருங்க, 1951 ஏற்பட்டதை போல் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சரத்து 31C பயன்படுத்தி தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் ஒரு சிறப்பு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற்றிருப்பார். கவனமா பார்க்கணும். தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் 1994க்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கக்கூடியது. 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1994. அப்ப 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1994 படி தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டு நீதிமன்ற ஆய்விலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ மறந்துடக்கூடாது. சரி, இங்கேயும் பாருங்க. அப்ப இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் எந்த தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொன்னா கவனமா பாருங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994. ஆனால் நடைமுறைக்கு வந்தது பாருங்க நவம்பர் 16, 1992 முன் தேதியிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ மறந்துடாம இந்த தேதியை மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப நவம்பர் 16, 1992 முதல் தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டத்தின்படி 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது. சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க, அப்ப இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் 9வது அட்டவணையில் இருக்கிறது. ஆனால் எப்படி அதில் நீதிமன்றம் தலையிட முடியும்? இங்க பாருங்க, ஐஆர் கோயிலோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஏப்ரல் 24, 1973 இந்த தேதிக்கு பிறகு 9வது அட்டவணையில் வைக்கக்கூடிய வழக்குகளை நீதிமன்றம் ஆய்வு செய்யும் என்று தீர்ப்பு வழங்கியது. அதன் அடிப்படையில் தான் 1994 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக இடஒதுக்கீட்டு சட்டம் நீதிமன்றத்தால் ஆய்வு செய்யப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ கவனமாக இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருங்க. ஸோ இதற்கான இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளாஸ் முடிந்த உடனேவும் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாட்சி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாறியதற்கு பிறகு சமூக நீதி தமிழகத்தின்
தாரக மந்திரமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதன் தொடர்ச்சியாக கட்டாயம் இந்த ரிசர்வேஷன் பாலிசிலேருந்து கேள்வி வரலாம். மறக்காமல் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், நம்முடைய மதுரை RKIAS அகாடமி வரக்கூடிய செப்டம்பர் 17, 2024 டிஎன்பிசிற்கான புதிய வகுப்புகளை நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அது ஒரு 1 இயர் கோர்ஸ்ன்னு சொல்கிறத விட நீங்கள் கட்டாயம் தேர்வில் வெற்றி பெறும் வரை இந்த வகுப்புகளில் நீங்கள் பயன்பெற முடியும். ஒரே ஒரு முறை கட்டணம் செலுத்தி நீங்கள் தேர்வில் வெற்றி பெறும் வரை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ டிஎன்பிசி புதிய வகுப்புகள், அதற்கடுத்து சப் இன்ஸ்பெக்டருக்கான புதிய வகுப்புகளும் செப்டம்பர் 17 தொடங்குகிறது. குரூப் 2 2A மெயின்ஸ் வகுப்புகள் பாருங்கள், செப்டம்பர் 22 முதல் தொடங்குகிறது. மொத்தம் பாருங்கள் 45 தேர்வுகளை கொண்டது. ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும். நீங்கள் குரூப் 2 தேர்வுக்கு மெயின்ஸ் வகுப்பில் சேர்ந்தீங்கன்னாக்க குறைந்தது 45 தேர்வுகளுக்கு நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். ஒருவேளை எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாக்க இந்த 45 தேர்வுகள் 50ஆகவோ அல்லது 60ஆகவோ மாறலாம். நீங்கள் தேர்வு எழுதி முடித்த 3 நாட்களுக்குள் உங்களுடைய விடை தொகுப்பு முழுமையாக திருத்தப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கங்கள், நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, ஸோ அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத தெளிவாக விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஒரு தேர்வை முழுமையாக மிகச் சரியாக எழுதும் வரை ரீடெஸ்ட் திரும்ப திரும்ப போடப்படும். ஸோ ஒரு டெஸ்ட் எழுதினமே பரவாயில்ல அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் அந்த தேர்வை முழுமையாக சிறப்பாக எழுதும் வரை நீங்கள் கட்டாயம் பயிற்சி பெறலாம். சரிங்களா? ஸோ இந்த வகுப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய கைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ நன்றி. அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம்.